ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு அதில் பிடிச்ச ஒரு டைலாக் என்ன அப்படின்னா, குழந்தை கொடுக்குறவங்கலாம் ஆம்பளை கிடையாது, குழந்தைய வளர்க்குறவங்க தான் ஆம்பளை அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய யூடியூபர்ஸ் நடிச்சிருக்காங்க. நல்ல திறமையான யூடியூபர்ஸ் வாய்ப்பு கொடுக்கலாம். மீண்டும் சொல்றேன், திறமையான யூடியூபர்ஸ் மட்டும் நிறைய வாய்ப்பு கொடுக்கலாம். இருக்கு. ஹீரோ வந்து லாஸ்டா இதுல போறாரு, வச்சிருக்காங்க. அது ஹீரோனி பார்க்கும்போது நல்லா சூப்பரா பக்காவா இருக்குங்க எல்லாமே. எங்கேயுமே எந்த ஒரு லேக்கும் கிடையாது. பேக்ரவுண்ட் ஸ்கோரா இருக்கும். ஒரு சில இடத்துல வந்து கண்ணை கலக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸ்கோர் அந்த மாதிரி பண்ணிருக்கேன். பேக்ரவுண்ட் ஸ்கோர் உங்களுக்கு கிரைம் த்ரில்லர் இந்த ஜேர்னல்லாம் பிடிக்கும்னா கண்டிப்பா இந்த படம் வந்து பார்க்கலாம். நல்ல படமா இருக்கும். ட்ராமா, ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கூட்டு வந்து தைரியமா பார்க்குற ஒரு நல்ல ஒரு படம் தான் ட்ராமா. மறக்காம பாருங்க, உங்க அன்பாதரவு கொடுங்க. ஆசை கொடுத்தாலும் குழந்தைய பத்தி நமக்கு ஒரு வாரிசு வேணும் தேடுற இடம் தான் ஃபிலிம் சென்டர். அதை வந்து ஒரு தப்பா ப்ரொஜெக்ட் பண்ண மாதிரி இந்த படத்துல தோணுது. அது கரெக்டா அது தேவையில்லாத நாட்டுன்னு நினைக்கிறேன். என்ன செய்வாங்க, 15 வருஷம் 16 வருஷம் குழந்தை இல்லாத என்னதான் பண்ணுவாங்க, அங்கதான் போய் ஆகும். போறதுல இருந்து ஒரு கிரைம் நடக்குன்னு சொல்லும் போது நான் எவ்வளவு வேதனையா இருக்கும். நம்மளுக்கு தெரியாது, அந்த குழந்தை இல்லாதவங்க தெரியும். உண்மையே தரமா பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு. அது ரியாலிட்டி இப்ப இருக்கிற சொசைட்டில என்ன நடக்குது அப்படின்றத அந்த படத்துல சொல்லியிருக்காங்க. உண்மையிலே சில விஷயங்கள் பார்க்கும்போது இப்ப இருக்கிற ரியல் லைஃபுக்கு கனெக்ட் ஆகுது. கிளைமேக்ஸ் ரொம்ப டிஃபரெண்டா முடிச்சிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு படம். ஓகே, பிஜிஎம்ல எப்படி இருக்கு? மியூசிக் நல்லா இருக்கு. அதான் லைக் செகண்ட் ஹாஃப் சூப்பரா இருக்கு. கொஞ்சம் எங்கேஜிங் கொண்டு போறாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் லேகாக தான் இருந்தது. அண்ட் ஒரு செகண்ட் ஹாஃப்க்கு அப்புறம் வந்து கொஞ்சம் சுவாரஸ்யமா இருந்தது. படம் ஒன் டைம் வாட்ச் பண்ணி விஎஃப்எக்ஸ்லாம் வேலை இல்லை. டெக்னிக்கலா படம் சூப்பர். எடிட்டிங்கே சரி, மியூசிக்கும் சரி, சினிமாட்டோகிராஃபி எல்லாமே ஆசமா பண்ணியிருக்காங்க. கண்டிப்பா வந்து என்னன்னா ரொம்ப முக்கப்படத்தை வந்து ஒரு ஆவரேஜான படமா கிளைமேக்ஸ் மாத்திடுச்சு சொல்ல முடியும். இன்டர்வியூ பின்னாடியே ஓரளவு திருப்தியா இருக்கு. எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. இப்ப வந்து பூர்ணிமா ரவி மேக் பர்சன் ரொம்ப பிரசண்டான இந்த மாதிரி ஒரு டீம் கிடைச்சதுமே எனக்கு ரொம்ப லக்கி. ஃபர்ஸ்ட் படம் ஒரு தியேட்டர்ஸ்ல வந்து நல்ல பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் கூட ஸ்கிரீன் ஷேர் பண்றதே ஒரு பெரிய விஷயம். எனக்கு அமைஞ்சிருக்கு. நல்லா இருக்கு. எல்லாருமே நல்லா பண்ணிருந்தாங்க. நல்லா இருக்கு. இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ட்விஸ்ட்லாம் இருக்கு. நல்லா தான் இருக்கு. இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கு. படத்தை எடுத்து ரிலீஸ் பண்றதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. உண்மையிலே நல்ல ஒரு முயற்சி எடுத்திருக்காங்க. ரிலீஸும் பண்ணிட்டாங்க. மனமார்ந்த வாழ்த்துக்கள். எல்லாருமே விரும்பத்தக்கூடிய நல்ல ஒரு கதை அம்சம். நல்லா இருக்கு. வாழ்த்துக்கள். உண்மையே தரமா பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு. அது ரியாலிட்டி இப்ப இருக்கிற சொசைட்டில என்ன நடக்குது அப்படின்றத அந்த படத்துல சொல்லியிருக்காங்க. உண்மையிலே சில விஷயங்கள் பார்க்கும்போது இப்ப இருக்கிற ரியல் லைஃபுக்கு கனெக்ட் ஆகுது. கிளைமேக்ஸ் ரொம்ப டிஃபரெண்டா முடிச்சிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு படம். ஒன் டைம் வாட்சபிள். அந்த அளவுக்கு தான் பண்ணிருக்காங்க. மெசேஜ்னா அந்த குழந்தை இல்லாத தம்பதிகள் வந்து பல இடங்கள்ல போய் செக் பண்றாங்க. அந்த இடத்துல உண்மையா நடக்குதா இல்ல தவறா நடக்குதான்னு தான் சொல்லியிருக்காங்க. அதுல ஒரு சில ட்விஸ்ட் எல்லாம் சொல்லியிருக்காங்க. அது ரொம்ப புதுமையா இருந்தது. ஏன்னா இன்னும் கொஞ்சம் மெனக்கெட்டு கொஞ்சம் நல்லா விஷயங்கள் பண்ணியிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். அதே மாதிரி காமெடி சில இடத்துல காமெடி நல்லா இருக்கு. படம் ரொம்ப ஓவரால் இல்லாம ஒன் டைம் வாட்சபிள். அந்த அளவுக்கு பண்ணிருக்கு. இல்ல பிஜிஎம் அந்த அளவுக்கு ஏதோ கேட்கற மாதிரி தான் இருக்கு. பெருசா ஒண்ணும் இல்ல. ஓகே, ஒன் டைம் வாட்சபிள். போர் அடிக்காம போகுது. ஏதோ இப்ப ரியாலிட்டி சொசைட்டில என்ன நடக்குது அதை தான் காட்டியிருக்காங்க. அது நல்லா இருக்கு. படம் பார்க்கலாம். சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு. நல்ல குழந்தைய பத்தி சொல்லியிருக்காங்க. நிறைய இருக்கு. நல்லா பண்ணியிருக்காங்க. இல்ல ஒரு டிஃப்ரெண்ட் தான் இருக்கு. இதுவரையும் இந்த மாதிரி பார்க்கல. ஒரு டிஃப்ரெண்டா இருக்கு. நல்லா இருக்கு. தேங்க்யூ. சினிமாட்டோகிராஃபி சூப்பரா இருக்கு. ஸோ ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வந்து எதிர்பார்க்காத மாதிரி கிளைமேக்ஸ்ல ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் விட செகண்ட் ஹாஃப் பெட்டரா இருக்கு. மியூசிக் நல்லா இருக்கு. அதான் லைக் செகண்ட் ஹாஃப் சூப்பரா இருக்கு. கொஞ்சம் எங்கேஜிங் கொண்டு போறாங்க. அதான் ப்ரோ, அதான் இந்த மாதிரி லைக் குழந்தை அந்த ஃபெர்டிலைசேஷன் சென்டர் இருக்குல்ல, அதை பத்தி பேசியிருக்காங்க மூவில. ஸோ ஒரு கிரைம் ரிலேட்டடா சொல்லியிருக்காங்க. அதை ஓகே பார்க்கலாம். விஜய் பிரது ஃபர்ஸ்ட் மூவி மாதிரி தெரியல, நல்லா பண்ணியிருக்காரு. அண்ட் பூர்ணிமா ஆல்சோ அவங்க ரோலை க்ளீனாக பண்ணியிருக்காங்க. ஓவரால் நைஸ் மெசேஜ். ஸோ அதாவது குழந்தை இல்லை அப்படின்றதுனால நம்ம ஆல்டர்னேட்டாக நிறைய விஷயத்தை தேடி போயிட்டு அதனால நிறைய பிரச்சனைக்கு நம்ம இன்வால்வ் ஆகாமல், ஸோ அப்படி இல்லைனாலும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கோட இருக்கிறதுன்றது வந்து பெட்டர். ஸோ அதுதான் வந்து மெயினாக சொல்லியிருக்காங்க. ஸோ ஓவரால் எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் லேகாக தான் இருந்தது. அண்ட் ஒரு செகண்ட் ஹாஃப்க்கு அப்புறம் வந்து கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருந்தது. ஓவரால் சொல்ல வர மெசேஜை கிளியராக அவங்க எப்படி புரியுற மாதிரி சொல்லணுமோ அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இட்ஸ் நைஸ் மூவி.
ஓகே. படம் ரொம்ப டிஃப்ரெண்டான ஜேனர். ஆக்சுவலி வந்து ஸ்கேம் அப்படின்னு சொன்னாலே நம்ம வந்து ஆன்லைன் ஸ்கேம் அதுதான் யோசிப்போம். பட் ஒரு ஃபெர்டிலிட்டி சென்டர், ஒரு குழந்தை கொடுக்குற ஒரு சென்டர்ல வந்து ஸ்கேம் நடக்குமா அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கும்ல. ஸோ அதோட இதை வந்து ரொம்ப அழகாவே காமிச்சிருந்தாங்க. ரொம்ப டிஃப்ரெண்டான ஜேனரு. செகண்ட் ஹாஃப்ல ரொம்ப நல்லா இருந்தது. உண்மையிலே இந்த செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் விறுவிறுப்பா போன மாதிரி இருந்தது. அங்கங்க சோகமா இருந்தாலும் ஒரு சில இடங்கள்ல அடுத்தடுத்து என்ன அப்படிங்கிறதெல்லாம் காமிச்ச விதம்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. உண்மையிலே ஹீரோவோட ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்தது. ஹீரோ அண்ட் ஹீரோனியோட பேர் சூப்பரா இருந்த மாதிரி இருந்தது. படம் ரொம்ப நல்லாவே இருந்தது. ஒரு ஃபேமிலி சப்ஜெக்ட். நீங்க என்டர்டைன்மெண்ட்டா ஓவர் மாஸா என்ஜாய் பண்ண முடியுமா, அப்படியே உட்காந்து பார்க்க முடியுமான்னு கேட்டா நான் அப்படி சொல்லல. அதே நேரத்துல உட்காரவே முடியாதுப்பா, அந்த படம்லாம் பார்க்கவே முடியாது, எழுந்து வந்துடலாம் அப்படின்னு சொல்ல முடியாது. நல்லா என் ஃபேமிலியா வந்து ஒன் டைம் கண்டிப்பா வாட்ச் பண்ணலாம். ஏன்னா நிறைய விஷயங்கள் ஒரு ஆழமான கருத்தை ரொம்ப ஈஸியா சொல்லியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு அதுல பிடிச்ச ஒரு டைலாக் என்ன அப்படின்னா, குழந்தை கொடுக்குறவன்லாம் ஆம்பளை கிடையாது, குழந்தைய வளர்க்குறவன் தான் ஆம்பளை அப்படின்னு சொன்ன விதம் ரொம்ப நல்லா இருந்தது. படம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஃபேமிலியாக பார்க்கலாம். இப்போ இருக்க ஜென்ரேஷன் கண்டிப்பாக பார்க்கணும். இப்போ 10 பேர் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அதில் 8 பேருக்கு தான் குழந்தை பிறக்குது. 2 பேருக்கு வந்து ஒரு சில பிரச்சனைகள்லாம் இருக்குது. ஸோ அதுக்காக வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்காக ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. அதில் நடக்கிற பெரிய ஸ்கேமை பற்றி துணிச்சலாக அவ்வளோ தைரியமாக வந்து சொல்லியிருக்காங்க. நிறைய பேருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கேன் டேரக்டர், யூடியூபர்ஸ் நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. நானும் ஒரு சின்ன கேரக்டர் இதில் பண்ணியிருக்கேன். அண்ட் ஃபேமிலியாக பார்க்கலாம். 2 சாங் இருக்குது, சூப்பராக இருக்குது. இன்னும் நல்ல படங்களுக்கு சப்போர்ட் பண்ணலாம், நல்ல கருத்துள்ள படங்களுக்கு சப்போர்ட் பண்ணலாம். நிறைய யூடியூபர்ஸ் நடிச்சிருக்காங்க. நல்ல திறமையான யூடியூபர்ஸ்க்கு வாய்ப்பு கொடுக்கலாம். மீண்டும் சொல்கிறேன், திறமையான யூடியூபர்ஸ் மட்டும் நிறைய வாய்ப்பு கொடுக்கலாம். ஆமாம் ஆமாம், நல்லா பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குது. பேக்ரவுண்ட் மியூசிக் நல்லா இருக்குது. சாங் ரொம்ப சூப்பராக இருக்குது. காமெடியும் நல்லா 2 பேர் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஒரு கூட இருக்குது. ஃபேமிலியாக பார்க்கலாம். எல்லாருமே அவசியமாக பார்க்க வேண்டிய ஒரு படம் தான். எனக்கெல்லாம் அப்படி அடிக்கலையே லேக். நீங்கள் படம் பார்த்தீங்களா? பார்க்கல, யாரோ சொல்லியிருக்காங்க போல. லேக்லாம் எங்கேயும் இல்லை மேடம், நல்லாவே இருக்குது. நல்லா கரெக்டாக முடிச்சிருக்காங்க. சூப்பராக இருக்குது. படம் பார்க்க வேண்டிய மூவி தான். அது வந்து ஒரு ஃபேமிலியோட பார்க்கலாம். மெசேஜ் கொடுத்துருக்காங்க. அதாவது குழந்தை பெற்றுக்க முடியல அப்படின் போது ஆசிரமத்துலேருந்து குழந்தை எடுத்து வளர்க்குறாங்க. அது ஒரு நல்ல விஷயம் தான், வரவேற்பு விஷயம் தான். மியூசிக் வேறு லெவலில். மியூசிக் 2 சாங் நல்லா இருக்கு, சூப்பராக இருக்குது. பார்க்க வேண்டிய சாங் தான். நல்லா ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குது சாங். ட்விஸ்ட்டு இருக்குது. ஹீரோ வந்து லாஸ்ட்டாக இந்த மாதிரி இதில் போகிறாருன்னு சொல்லிட்டு ட்விஸ்ட்டு வச்சுருக்காங்க. அது ஹீரோனி பார்க்கும்போது நல்லா சூப்பராக இருக்குது. மெசேஜ்னா அதான், அந்த குழந்தை இல்லாதவங்க வந்து ஹாஸ்டலில் குழந்தை எடுத்து தத்து வளர்க்குறாங்களா, அதான் மெசேஜ். நல்லா இருக்கு. இதில் டிஃப்ரெண்ட்னா வந்து என்ன சொல்கிறது, இந்த ஹீரோ பண்ணுறாரு பார்த்தீங்களா, அதான் ரொம்ப ட்விஸ்ட்டாக இருக்குது. அதனால வந்து ஹீரோனி பார்த்துட்டு வாழ்க்கையை வெறுத்து போகிற மாதிரி ஆகி நல்லா இருந்தது. எல்லாரும் ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாருமே வந்து பார்க்க வேண்டிய படம் இது. பக்காவாக இருக்குங்க. எல்லாமே எங்கேயுமே எந்த ஒரு லேக்கும் கிடையாது. பேக்ரவுண்ட் ஸ்கோராக இருக்கட்டும், ஒரு சில இடத்துல வந்து கண்ணே கலங்குற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா ஸ்கோர் அந்த மாதிரி பண்ணியிருக்காரு. பேக்ரவுண்ட் ஸ்கோர் பயங்கரமாக பண்ணியிருக்காரு. மெசேஜ் என்னன்னா, நம்ம ஒரு விஷயத்தை தேடி போகிறோம். அது நான் இதுன்னு சொல்ல வரல. ஒரு குழந்தைக்காக ஒரு இடத்துக்கு போகிறாங்க. அந்த இடத்துல ஒரு பெரிய பிரச்சனை நடக்குது. அங்கேருந்து எப்படி மீண்டு வெளியே வராங்கன்றதான் கண்டிப்பாக எல்லாரும் பார்க்க வேண்டிய படம். டைம் போனதே தெரியல எனக்கு. நான் இந்த படத்தில் நடிச்சிருக்கேன். அதனால நான் 3வது தடவை பார்த்தேன். ஆடியன்ஸ் கூட பார்த்ததுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா எல்லாருமே என்ஜாய் பண்ணி இந்த ஒவ்வொரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாமே பார்க்கும்போது ரொம்ப மாதிரி ஹாப்பியாக இருக்கு. அண்ட் எல்லாருமே சூப்பராக இருக்கு அப்படிங்கிறாங்க. செகண்ட் ஹாஃப் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் முக்கியமாக ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல லவ் போர்ஷன் அண்ட் இது விவேக் பிரசன் அண்ட் சாந்தினியோட அவங்க ஃபேமிலி சீன்ஸ் அதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்குங்கிறாங்க. அப்படிங்கும்போது எனக்கு இது பர்சனலாகவே எனக்கு ஒரு சக்ஸஸாக நான் பார்க்குறேன். அண்ட் இந்த மாதிரி ஒரு டீம் கிடைச்சதுமே எனக்கு ரொம்ப லக்கி. ஃபர்ஸ்ட் படம் அது தியேட்டர்ஸில் வந்து நல்ல பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் கூட ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறதே ஒரு பெரிய விஷயம். என்ன அது எனக்கு அமைஞ்சிருக்கு. நல்ல படத்தில் என்ன எல்லாருமே நல்ல பாசிட்டிவ் ரிவ்யூஸ் கொடுக்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நீங்கள் பார்த்தீங்களா? பார்க்கணும். வாழ்க்கையில வந்து எப்பவுமே இந்த குழந்தைங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அண்ட் ஃபர்டிலிட்டி அப்படிங்கிறது ரொம்ப சென்சிட்டிவ் அண்ட் பர்சனலான ஒரு விஷயம். அண்ட் அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்கேம் நடக்குது அப்படிங்கும்போது இப்படிலாம் நடக்குமா அப்படிங்கிறதுக்கான ஒரு படம் தான். ஸோ எல்லாருமே ஒரு அவேர்னஸ்க்கான ஒரு படம்னே சொல்ல, ஒரு அவேர்னஸ் அண்ட் சோஷியல் மீடியா. குழந்தைங்க வந்து கண்டிப்பாக எல்லார் வாழ்க்கையிலும் தேவை. அப்படி இல்லாதவங்க அதை அடாப்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற அழகான கருத்து. இந்த மாதிரி ஒரு ஸ்கேம் நடக்கிறத தவிர்த்துக்கோங்க. ஒரு ஒரு அவேர்னஸ் படம், சூப்பரான ஒரு படம். ரிவ்யூ எஸ் ஐம் ரியலி சாட்டிஸ்ஃபைட். ரொம்ப பாசிட்டிவா எல்லாருமே வந்து
ஒரு ஒரு ஹைப்பர் லிங்க் படம் அங்கங்க 3 கதைகள் வந்து ஒரு இடத்துல இணையுது. அந்த ட்விஸ்ட் கடைசியில 2-3 ட்விஸ்ட் வந்து உண்மையாவே நல்லா இருக்கு. என்ன வச்செல்லாம் ஒரு ட்விஸ்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு எனக்கே வந்து படம் பார்க்கும்போதே தெரியும். ஏன்னா நான் ஷூட் பண்ணும்போது என்னோட பார்ட் மட்டும் பண்ணிட்டு போயிட்டேன். பட் ஆனால் வந்து எண்டில் வந்து நான் ஒரு இடத்துல ட்விஸ்ட்டாக அது வந்து எடிட்டிங்கில் பார்க்கும்போது ஃபைனல் அவுட்டில் வந்து நல்லா இருக்கு. பார்க்கவே ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கு. படம் பார்க்குறவங்க எல்லாமே வந்து ரிவ்யூவர்ஸா ஆயிட்டாங்கல்ல. சோ அவங்களோட எக்ஸ்பெக்டேஷனே வேற லெவல்ல இருக்கு அப்படின்னு சொல்லலாம். சோ படம் பார்க்குற பேசிக் ஆடியன்ஸ்க்கு நீங்க சொல்ற ஒரு மெசேஜ் என்னவா இருக்கும்? படம் எதுக்காகனா ஒரு 2 மணி நேரம் என்டர்டெயின் ஆகணும். எல்லாருமே டைம் கில் பண்ணும். அந்த இடத்துல ஒரு யூஸ்ஃபுல்லா ஒரு நல்ல ஒரு படம் இருந்தா நல்லா ஒரு மாதிரி போலான்னு இருக்கும். இந்த படத்துல நான் ஏன் உங்களை பார்க்கணும்னா ஒரு நல்ல சோஷியல் மெசேஜ் இருக்கு. நிறைய பேருக்கு வந்து இப்போ வந்து த்ரில்லர் படம்னா பிடிக்குது. இப்போ இந்த காலகட்டத்தில் இந்த பிளட்டு கிரைம் இதெல்லாம் பிடிக்குது. ஸோ அந்த மாதிரி விஷயத்துல இந்த ஒரு ஸ்கேம், புது விதமான ஸ்கேம், அந்த மாதிரி ஒரு படம் வரும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பி இந்த படத்தில் நான் இருக்கேன்னு சொல்லிட்டு. நீங்க உங்களுக்கு கிரைம் த்ரில்லர் இந்த ஜேர்னல்லாம் பிடிக்கும்னா கண்டிப்பா இந்த படம் வந்து பார்க்கலாம். ஒரு நல்ல படமா இருக்கும். ட்ராமா, ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கூப்பிட்டு வந்து தைரியமா பார்க்குற ஒரு நல்ல ஒரு படம் தான் ட்ராமா. ஸோ மறக்காம பாருங்க, உங்க அன்பு ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ. ஒன் டைம் வாட்சபிள் மூவி. விவேக் பிரசன்னா வந்து சூப்பராக நடிச்சிருக்காப்ல. அதையும் தாண்டி வந்து நம்ம பிக் பாஸ் பூர்ணிமா வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் ஆக்ட் பண்ணியிருக்காப்ல. படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெர்டிலிட்டி சென்டரோடைய அவேர்னஸை பற்றி பண்ணியிருக்காங்க. அந்த கண்டென்ட்டை எடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா மக்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை இல்லாமல் 15 வருஷம் 20 வருஷத்துக்கு போய் நாடுற இடம் வந்து காசு போனாலும் பரவாயில்ல. எல்லாருக்குமே தெரியும், நீங்கள் எவ்வளோ தூரம் பண்ணாலும் சரி காசை கொடுத்தாலும் குழந்தைய பெற்றுக்கோ, நம்மளுக்கு ஒரு வாரிசு வேணும் தேடுற இடம் தான் ஃபெர்டிலிட்டி சென்டர். அதை வந்து ஒரு தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ண மாதிரி இந்த படத்தில் தோணுது. அது கரெக்டாக அது தேவையில்லாத நாட்டுன்னு நினைக்கிறேன். என்ன செய்வாங்க 15 வருஷம் 16 வருஷம் குழந்தை இல்லாதவங்க என்னதான் பண்ணுவாங்க? அங்கே தான் போய் ஆகணும். நீங்கள் இங்கே போகிறதுலேருந்து ஒரு கிரைம் நடக்குதுன்னு சொல்லும்போது எவ்வளோ வேதனையாக இருக்கும். நம்மளுக்கு தெரியாது, அந்த குழந்தை இல்லாதவங்களுக்கு தான் தெரியும். ஸோ அதை ப்ரொஜெக்ட் பண்ணதுனால இனிமேல் போகிறதுக்கு யோசிப்பாங்களோன்னு தோணுது என் மனசில். ஸோ அந்த நாட்டை தொற்றுக்க தேவையில்லை, வேற மாதிரி தொற்றுக்கலாம், தைரியமாக தொற்றுக்க. ஆமாம், கிளைமேக்ஸில் தீர்வு சொல்லியிருக்காங்க, நான் இல்லைன்னா சொல்ல வரல. ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்குலாம் மனசில் வந்து பதியாது. ஏன்னா அந்த ஸ்டார்ட் அப்லேயே அது மண்டையில் உறுத்திட்டே இருக்கும், குழந்தை இல்லாதவங்க உறுத்திட்டே இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் சொன்னதெல்லாம் வந்து ஓகே இது நீங்கள் எதுக்கு சொல்லிட்டு நீங்கள் வந்து அதுக்கு சொல்யூஷன் சொல்லணும் ரைட்டா? அதை வந்து கிளியராக கொண்டு போயிருக்கலாம். அது இல்லாதது மனசுக்கு வரும். படம் ஒன் டைம் வாட்சபிள். விஎஃப்எக்ஸ்லாம் வேலை இல்லை, டெக்னிக்கலாக படம் சூப்பர். எடிட்டிங்கும் சரி, மியூசிக்கும் சரி, சினிமாட்டோகிராஃபி எல்லாமே ஆசமாக பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக வந்து என்னென்னா ரொம்ப முக்கப்படத்தை வந்து ஒரு ஆவரேஜான படமாக கிளைமேக்ஸ் மாற்றிருச்சுன்னு சொல்ல முடியும். இன்டர்வலுக்கு பின்னாடியே ஓரளவு திருப்தியாக இருக்குது. எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. குறிப்பாக வந்து பூர்ணிமா ரவி, விவேக் பிரசன்னா ரொம்ப ப்ளசண்டான ஆக்டிங். ரொம்ப நம்மளே மிஸ் பண்ணுறோம். அவரோட வாய்ஸ் இல்லை, டப்பிங் வேற ஒருத்தர் பண்ணியிருக்காரு போல இருக்கு. ஸோ ஏதாவது ஒரு ஏஐ பண்ணியாவது கொண்டு வந்ததுக்கலாம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ ஒரு அருமையான ஒரு ரோல் பண்ணியிருந்தார், ஒரு அப்பா ரோல். தன் மகள் வந்து பார்த்தீங்கன்னா தகாத முறையில் வந்து குழந்தை உண்டாயிருச்சு. அப்போ அவர் அப்பா எவ்வளோ பதறாப்ல, அந்த ரோலெல்லாம் அவ்வளோவா பண்ணியிருக்காப்ல. ரொம்ப மிஸ் பண்ணதுன்னா நல்லாவே தெரியுது. அவர் வாய்ஸ் இன்னும் ஃபெமிலியர் இல்லையா? ஸோ அதையும் நம்ம மிஸ் ஆனது நமக்கு தெரியுது. தேங்க்ஸ்.